ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வியாழக்கிழமையே வந்து பூஜை சாமானெல்லாம் கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிடலான்னு சொல்லிட்டு வீடு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டேன். வீடு கூட்டிட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்துச்சு. அவங்க ஹஸ்பண்டுக்கு வெளியூரில் வேலை கிடச்சதுனால அவ்வளோதான் வரல. 1 மாதம்தான் வந்துச்சு அது. எனக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வீட்டு வேலை நாம தானே செஞ்சாகணும்னு சொல்லிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாப்பா ஒரு நாள் நான் தான் ஒரு நாள் வந்து தொடச்சேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக என்ன விநாயகர் பண்டிகைக்கு வந்து பாப்பா வீட்டில் இருந்ததுனால தொடச்சி கொடுத்துட்டேன். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வீட்டு வேலை நாமளே செஞ்சிடணும். அடுத்தவங்கள எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருந்தால் வந்து அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த பொண்ணு வரலான்ட்டு அப்படி நினச்சி தான் அவள் கழுவுறான்னு சொல்லி அந்த பொண்ணு கழுவுறான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பூஜை சாமான் எல்லாம் கழுவாமல் அப்படியே வச்சுருந்தேன். நான் திடீர்னு ஃபோன் பண்ண உடனே அக்கா வரமாட்டேன், எனக்கு முடியலன்னா சரிம்மா உடம்பு பார்த்துக்கோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் சரி கழுவ ஆரம்பித்தேன். ஆஹா, என்னடா இது கலவ புத்தில் இருக்கிற ஈசில் மாதிரி வந்துட்டே இருக்க நினச்சிட்டு சரி வீடெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி முடிச்சுட்டு எனக்கு எப்போவுமே வந்து அம்மா ஊர்லேருந்தா பண்டிகைக்கு வருவாங்க. எப்போவுமே அம்மா தான் கழுவி கொடுப்பாங்க. எனக்கு வந்து அதனால் அந்த கழுவுறது எனக்கு வீட்டில் நான் ரெகுலராக வச்சு பூஜை பண்ணுற ஜாமானை வந்து கழுவி வச்சுப்பேன். இந்த குத்து விளக்கு, இந்த ஆர்த்தி தட்டை, இந்த மாதிரி கலச செம்பு இதெல்லாமே நான் வந்து எப்போவுமே கழுவுனது இல்லை. அம்மா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ நான் கழுவுனால எனக்கு ரொம்ப அம்மாவை நினச்சி நேற்று ஒரே அழகாகவே வந்துச்சு எனக்கு. அதாவது நம்ம வேலை நம்ம செஞ்சாலும் வந்து நம்ம அம்மாங்க வந்து ஒரு வேலை நமக்காக செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? அந்த ஒரு ஃபீலிங்ன்றது நமக்கு வந்து அம்மா இருந்தால் செய்வாங்கன்ற ஃபீலிங் எனக்கு வந்துருச்சு. அம்மா இருக்கும்போது அம்மாவோட நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கும்போது அம்மாவோட வேலையே தெரியறதில்ல. அம்மா நம்மளை விட்டு தூரமாக இருக்கிறாங்கன்னும் போது நமக்கு அந்த ஃபீலிங் வந்துடுது தானாகவே. அம்மா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும்போதே இந்த மாதிரி நிலைமை வர முடியாதுன்ற ஒரு ஃபீலிங்லேயே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இல்லாதவங்கெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்றது நான் முந்தா நேற்று தான் யோசித்து ஃபீல் பண்ணிட்டேன். எனக்கு எல்லா ஜாமானமும் கழுவி எடுத்து வச்சுட்டு எனக்கு எல்லாம் கட்டி வச்சுட்டேன். அப்போ ஒரு நிமிஷம் எங்கள் அம்மாவை நினச்சி நான் அழுந்துட்டேன். எங்கள் அம்மா எப்படி கழுவி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொன்னதில்லை. எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது இவ்வளோதான், நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் நம்ம வாங்கி வச்சுக்கணும். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணணும். நான் வந்து இப்போ ரெகுலராகவே 7 விளக்கு ஏற்றிட்டுருக்கேன் வீட்டில். அது வந்து 7 ஆகும், ஒரு டைம் 5 ஏற்றுறேன், ஒரு டைம் 7 விளக்கு ஏற்றுறேன். அதை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுக்கணும். ஆனால் வந்து அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. எல்லாமே 2 பிளேட்டு என்னத்துக்கு நமக்கு இவ்வளோ ஜாமான தேவையே இல்லை. நமக்கு பண்டிகைக்கு எவ்வளோ முடியுது எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது இவ்வளோதான். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம வாங்கி வச்சுக்கணும். சும்மா வாங்கி வச்சுக்கிட்டா அது ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சமாக இருந்தால் போகுது இல்லைங்களா? நான் பாக்ஸில் அதாவது நான் சொன்னேன் அம்மா கிட்ட, அம்மா எதுக்கு இந்த மாதிரி கட்டி வைக்கணும், நம்மக்கிட்ட தான் பாக்ஸுங்கிற பிளாஸ்டிக் பாக்ஸு நிறைய இருக்கு ஏம்மான்னு கேட்டதுக்கு, பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சா எண்ணெய் பிசுப்பு அதெல்லாம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே மூடி வச்சதுனால அது அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜிட்டு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கிளாத்து போட்டுட்டு காற்று போகிறவனால அது வந்து எண்ணெய் பிசு ஒட்டாது. ஆனால் உண்மைதான், நான் திறந்து பார்க்கும்போது நான் அப்படியே வச்சுட்டு தான் விளக்கேற்றினேன் தொடச்சிட்டு. அந்தளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. போன வருஷம் கழுவுனது இந்த வருஷம் கழுவி வச்சிட்ருக்கேன். அது கட்டி மேலே ஒரு பக்கமாக வைக்கும்போது அதுக்கு வந்து எந்த டெஸ்ட்டு எதுவுமே இருக்காது. அப்படியே துணியிலே தொடச்சிட்டு அப்படியே பட்டு வச்சுட்டு நான் பூஜை பண்ணிட்டேன் வரமலட்சுமி பண்டிகைக்கு. அப்புறம் வந்து ஒரு பண்டிகை மேலே பண்டிகை வந்தனால என்னால் அது கழுவி வைக்க முடியல. ஓரத்தில் டேபிள் அடியில் வச்சுருந்தேன். பார்க்கும்போதெல்லாம் ஏம்மா இது இன்னும் கழுவாமல் அப்படியே வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க மாமா. சரி ஓகே, நான் இன்னைக்கு கழுவிடுறேன்னு சொல்லிட்டு கழுவி வச்சுட்டேன். எந்திரிச்சு காலையில் பூஜை பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான்
கோலம் போடல. உள்ளவே எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு பூஜை பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக என் வீட்டு பக்கத்து அக்கா வந்து பாம்பு இருக்குங்க 2 டைமு நான் பார்த்துட்டேன் செஞ்சனம்மான்னு சொல்லிட்டாங்க. சரிக்கா நான் பார்த்துக்கிறேன்னு. ஏன்னா நான் இருட்டோடவே கோலம் போட்டுடுறேன். பசங்க வந்து போகிறனால நான் என்ன பண்ணுறேன் 5:30 மணிக்குள்ளவே போடுவேன். அது 5 மணி கழுவிட்டு 6 மணிக்குள்ளே போட்டால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் கொசுவாக கடிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரு. ரொம்ப செடி இருக்குது வீட்டுக்கு முன்னாடி எல்லாம். அந்த நிறைய செடி இருக்கிறனால தான் வந்து ரொம்ப கடிக்கும். அதனால் பயந்துட்டு நான் போகிறதே இல்லை. விளக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றிட்டேன். 5:30 மணிக்குள்ளவே விளக்கேற்றிட்டு அப்புறம் வந்து டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். பாப்பா வந்து பூஸ்ட்டுக்கு வேணும்னா சரி நானும் கோலம் போட்டு வந்து ஆற்றி தரேம்மான்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆற்றி கொடுத்துட்டேன். அவங்களும் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டு நான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன். பசங்களை வந்து எப்போவுமே அவங்க ரெகுலராக காலேஜ் போகிறனால அவங்களும் எந்திரிச்சிடுவாங்க. இன்னைக்கு லீவு தானே சரி தூங்கட்டோன்னு சொல்லிட்டு தூங்க விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சரி மஞ்சள் வாசலுக்கு எல்லாம் மஞ்சள் பூசிட்டு என்ன பண்ணுறது இருட்டோடவே பண்ணலான்னு பார்த்தா என்ன ஒரு கடி. அதுங்க நமக்கு எதிரிங்க தான் இருக்குது வீட்டுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு கொசுவை அதாவது நம்மளை ஒரு போட்டு கடி 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 கடின்னு கடிக்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ எல்லாம் அதிகமாகிடுச்சு. சரி ஓகே நம்ம நான் ஒரு 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே மஞ்சள் பூசிட்டு மறுபடியும் 9:30 மணிக்கு நல்ல நேரத்தில் நான் பூஜை பண்ணிட்டேன். அப்போ வந்து பாசிப்பருப்பு சாம்பார் அப்புறம் பாசிப்பருப்பு மைசூர் பருப்புன்றாங்க இல்லையா அதோட சாம்பார் வச்சுட்டு அப்புறம் நான் பாசிப்பருப்பில் அதாவது அப்படியே பிளான் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பில் கொஞ்சோண்டு பாயசம் வச்சுட்டு படிச்சிட்டேன். படித்து முடிச்சுட்டு சரி இதுக்கு மேலெல்லாம் வந்து எப்படி சரி இதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அதை எடுத்து கட்டி வச்சுட்டு நமக்கு வந்து வச்சுட்டு சும்மா அப்படி இப்படி வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும் வேலை. நம்மளால முடியும்னு செஞ்சுட்டா நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி நினச்சிதான் யாருடா கழுவுறதுன்னு இருந்துச்சு. நான் அப்படியே டக்கு டக்குன்னு கழுவிட்டேன். ஆனால் எனக்கு எந்த உடம்பு வலியும் வரல, எதுவும் ஆகலை. டயர்ட் ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா நினச்சி டயர்ட் ஆயிடுச்சு. அது வந்து என்னன்னா அவங்க ஒருத்தர் கழுவிட்டு இருக்காங்க, அம்மா வந்து கழுவுது சரி அப்படின்னு இருந்ததுனால தான் நம்ம மனசில் அதோட ஃபீலிங் தெரியல. நம்ம சும்மா சும்மா வாங்கி வச்சுப்போம். இப்போ நாமளே கழுவும் போது ஆஹா எவ்வளோ ஜாமானாக இருக்குன்னு தெரிஞ்சுது. நீங்கள் வந்து யாரனா இவ்வளோ ஜாமானை வாங்குறவங்க இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. அது யூஸ் இல்லை. நமக்கு எவ்வளோ தேவையோ அது அவ்வளோதான் வாங்கணும். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். தப்பாக இருந்தால் அவ்வளோதான் மன்னிச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு பசங்களாக இருந்தால் வந்து அதை சீர் கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணும்போது. நாமளே இவ்வளோ வச்சிட்டா அப்புறம் வந்து அது எப்போ யூஸு? அது போடணும், இல்லைன்னா வந்து ஒரு மூலையில் வைக்கணும். அது வேஸ்ட்டு தானே. அதனால தான் சொல்கிறேன். நம்ம வாங்காமல் வந்து இருப்பாங்களா யாராச்சும் வாங்காமல் கொடுத்தா ஃப்ரீயாக வாங்கிடுவோம் இல்லையா? நானாக இருந்தாலும் அப்படி தான், யாராக இருந்தாலும் அப்படி தான். நமக்கு சீர் நாமளும் இப்போ லேடி பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி தான் அவங்களும் கொடுப்பாங்க அவங்கவுங்க திருப்திக்கு. அது இருந்துச்சுன்னா வந்து அது வேற யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்க வாங்கி நம்ம கட்டி ஒரு மூலையில் வைக்கிறதுக்கு. அது வேஸ்ட்டு தான். அது சரி. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் அதாவது பூஜை சாமானை பற்றி பேசி முடிச்சிட்டேன். எவ்வளோதான் இருந்தாலும் இவ்வளோ வாங்கி வச்சுக்க கூடாது, இது வேஸ்ட்டு தான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி எடுக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோன்னு நினச்சேன். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.